ஏண்டா பகவதி, டே பாலா, எல்லாம் நாசமா போச்சுடா, எல்லாம் நாசமா போச்சுடா. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீடு ஏலம். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஊர்ல தலை காட்ட முடியுமா? இல்ல உசுரோடத்தான் இருக்க முடியுமா? அப்பா அப்பா, நாம எப்ப செத்தாலும் நாம தான்பா சாவ போறோம். அது இன்னைக்கு செத்தான்னா நாளைக்கு செத்தான்னா. அப்பா என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போனேன். இந்த பலா போன குடியை நிறுத்தலைன்னா குடிய சீக்கிரமே செத்து போயிரும்னு சொல்லிட்டாருப்பா. டேய், உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கொடுத்து நானே கெடுத்துக்கிட்டா. எல்லாம் நான் செஞ்ச பாவமடா, நான் செஞ்ச பாவம். டேய், இதுக்கு மேலேயும் நாம உயிரோட இருக்கணுமா? ஏதாவது மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்துடணும்டா. ஏண்டா பாலா, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சாவறங்கிறாங்க. இவங்க செத்து போயிட்டா நம்ம கதி என்ன ஆகுறது? அப்பயிலிருந்து நாமளும் இவங்க கூடயே இருக்கிறோம். ஆமாடா, நமக்கும் எந்த தொழிலும் தெரியாது, என்ன பண்றது? வாடா வா. இப்ப எதுக்கு வந்த? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 20 வயசுல பகையாளின்னு நிரூபிச்சிட்டுல. டேய், இப்ப எதுக்கு வந்த? நாங்க சாக போறத பார்க்க வந்தியா, இல்ல இந்த வீடு ஏலம் போறத எடுக்க வந்தியா? எதுக்கு வந்த? இப்ப ஏண்டா இப்படி பேசுற தம்பி? ஏண்டா என் மேல உனக்கு இவ்வளவு கோபம்? ஆமா, இவரு ஒண்ணு தெரியாத பச்சை குழந்தை. வாயில விரல வச்சா கடிக்க மாட்டாரு பாரு. டேய், அன்னைக்கு எங்க அப்பனை ஏமாத்தி ஊரா சுத்தி எழுதி வாங்கிக்கிட்ட, எங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. அதுவும் இல்லாம எங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா. இப்ப எதுக்கு வந்த? சொல்றா, இப்ப எதுக்குடா வந்த? பேசிட்டேடா. உங்க ஒட்டு வேணாம், உறவு வேணாம் தானே நாங்க ஒதுங்கி நின்னோம். 35 வருஷமா என்ன நிம்மதியா சாக போட விட மாட்டியாடா? தம்பி, நான் இது வரைக்கும் உன் பேரை கூட சொல்லி கூப்பிட்டுறா. விவரம் தெரிஞ்சதுல இருந்து தம்பி தம்பின்னு கூப்பிடுறத தவிர சிங்க பெருமாள்னு என் வாயில ஒரு நாள் கூட கூப்பிடலடா. ஏன்டா அப்படி நினைக்கிற? நீ தாண்டா அப்படி நினைக்கிற. 10 வயசுல பங்காளி, 5 வயசுல அண்ணன் தம்பி, 20 வயசுல பகையாளின்னு. நான் அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட பிறந்த தம்பியா தாண்டா நினைக்கிறேன். தம்பி உடையான் படைக்க அஞ்சான்பாங்க. அத அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனை நினைச்சுக்கிட்டு நீ இருக்கிற தைரியத்துல தாண்டா பாதி உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தடா வாரிட்டு போறோம்? என்னத்தை வாரிட்டு போறோம்? அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போதும் அம்மனமா பிறக்கிறோம். கொஞ்ச நாள் வாழ்ந்து சாதும் போதும் அம்மனமா கொண்டு போய் புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனை போட்டி, பொறாம, பதவி ஆசை, பொன்னாசை, பொருளாசை. டே தம்பி, நாம வாழ்றது 100 வருஷம் வாழ்ந்துங்கிறது பெருமில்லடா. நாம வாழ்ந்த காலத்துல எப்படி வாழ்ந்தோம்? 4 பேத்துக்கு நல்லது செய்யற மாதிரி வாழ்ந்ததுல தாண்டா பெருமை. டேய், நீ சொல்றிய
என்னால அழிஞ்சு போயிட்டேன் என்னடே, இப்ப கூட உன்னை திட்ட மனசுலடா. உனக்கு 16 வயசு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டுன்னு உன்னை போக்சோ சட்டத்தில் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாங்க. அப்ப பிடிக்காதவன் காலை பிடிச்சு உன்னை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்து காலகாலத்துல பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், திரும்பிக்குவான்னு சொல்லி உனக்கு ஒரு இடத்துல கைய காலை பிடிச்சி பொண்ணு கட்டி வச்சாரு. உனக்கு 2 வயசுல பையன், அவன் தான் இந்த பாஸ்கர். புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை வந்து அவளை செவுத்திலேயே இடிச்சு அநியாயமாக கொண்டு விட்டார். இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இந்த சொத்தெல்லாம் ஊதாரித்தனமா பண்ணிவிடுவான்னு அப்பா என் மேல எழுதி வச்சாரு. அந்த சொத்தை பெத்த அப்படின்னு கூட பார்க்காத அப்பனை அடிச்சே கொண்டு விட்டார். அதுக்கு ஜெயிலுக்கு போன இப்ப வந்த இப்படி செய்யற தப்பெல்லாம் உன் வாழ்க்கையில நீயே செஞ்சுட்டு என் மேல பழகி போட்டா எப்படிடா தம்பி? தம்பி, எனக்கு 3 பசங்க, உனக்கு ஒரே ஒரு பையன். பார், என் மேல எழுதி வச்ச சொத்தை ஊர்ல எல்லாம் சொன்னாங்க, உனக்கு 3 பையன், உன் தம்பிக்கு ஒரு பையன், 4ஆ பிரிச்சுக்கோ. வேணாண்டா, நான் அப்ப விந்துக்கு 2 பேரும் பிறந்தோம், அதுல எனக்கு அதிகம் கொஞ்சம் கூட வேண்டாம். சொத்தை 2ஆ பிரிச்சு வீடு தோட்டம் துறவு 2ஆ பிரிச்சு உன் மேல எழுதி வச்சுட்டுண்டா. இந்தா அந்த பத்திரம் உன் மேலேயே எழுதி வச்சுட்டம்பா. தம்பி, இனிமேல இறக்க போறத தவிர நாம பிறக்க போறதுடா. ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த வேண்டா. இந்த கொஞ்ச காலத்துல ஏண்டா இப்படி போறாம, ஏண்டா இப்படி போட்டி? அண்ணன் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன் சார். அதனாலதான் அது எழுதிட்டு வந்து நான் உயிரோட இருக்கும்போது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். கண்ணு பாஸ்கர், ஏண்டா இப்படி குடிச்சு போயிட்ட? உனக்கு 2 வயசா இருக்கும் போது உங்க அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டான். உன்னை என் 3 பசங்களோட சேர்த்து 4 பசங்களா வளர்த்தாரு. அப்ப என் 3 பசங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டேன். அது நான் உயிரோட இருக்கும்போது வராது சாமி. உனக்கு என் பையனா நினைச்சு உனக்கும் 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டேன். நான் இன்னைக்கே செத்துட்டுனா கூட உங்களுக்கு உனக்கு 10 லட்சம், நான் பெத்தன என் பசங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் வரும் சாமி. அந்த 10 லட்சத்தை வச்சு உடம்ப நல்லா தேர்த்தி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பா. நல்லா இரு. ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன் சாமி. இந்த உன் மேல அந்த 10 லட்சம் போட்ட மாதிரி அந்த பத்திரம் இன்னைக்கே செத்தாலும் நாளைக்கு பணம் வந்துருப்பா. வச்சு பொழைச்சிக்கடா. தம்பி, பாஸ்கர், வரேன் சாமி.